வணக்கம் ஐயா. பெரியவர்கள் தலையில திண்ட முடிஞ்சிருக்காங்க புதிய கட்டி. அவங்கதான் யாகங்கள்லாம் செய்யறாங்க. இந்த திண்டம் முடிகிறதுக்கான தத்துவம் என்ன, அதனால அர்த்தம் என்ன, அது தெரிஞ்சுக்கலாம். நல்ல கேள்வி கேட்டீங்க. பெரும்பாலான மக்களுக்கு இதுக்கான விளக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குலாம் தெரியாது. மனிதனை ஆட்டுவிப்பது அவனுடைய மனமே. மனதில் இருந்தால் எண்ணங்கள் தோன்றுகின்றன. ஒரே நேரத்துல பலவிதமான எண்ணங்கள் தோன்றி மனிதனை அலைக்கழிக்க செய்வது அவனுடைய எண்ணம். அதை பண்ணு, இதை பண்ணு, அதை அப்படி போ இப்படி போன்னு சொல்லி அவனை பல வகையில போய் சீரழிச்சு ஞானம் அடைவிடாமல் அவனை தடுத்து விடும். அந்த எண்ணங்களானது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்படி பல வகையில் வியாபிக்கக்கூடிய எண்ணங்களை அந்த பெரியோர்கள் தடுத்து நிறுத்தி தன் வசமாக்கி அதனை முடிந்து அந்த எண்ணங்கள் வெளியேறாமல் அளவுக்கு தடுத்து நிறுத்தி விடுவார்கள். மனம் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும், அவர்களுடைய செயல்பாட்டிலே இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த ஆயிரக்கணக்கான முடிகளை ஒன்றாக சுருட்டி பின்தலையிலே பெருகி வைத்துக் கொள்வது. அதுக்கு சீன்களே பேர் வச்சிருக்காங்க, குடுமின்னு பேர் வச்சிருக்காங்க. இதனுடைய எண்ணமே, இதனுடைய அர்த்தமே மனதை அடக்கிய பெரியோர்கள் இவர்கள் அப்படிங்கிறத இதை பார்த்த உடனே எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறனால்தான் இந்த முடிவை பின்னாடி சீண்டு மாதிரி வச்சுக்கிறது. அவர்கள் உண்மையாகவே அந்த மனதை அடக்கியிருந்தால் அவர்களுக்கு எல்லா செயல்களும் கைகூடி வரும். அவர்கள் பெரியோர்கள், அவர்கள் நம்முடைய வணக்கத்துக்கு உரியவர்கள் என்று எடுத்துக்காட்டத்தான் இந்த சிந்தை முடிகிறது. வேற எந்த விஷயத்துக்கும் கிடையாது. எண்ணங்களை அடக்கியவர்கள், இதான் இதனுடைய தத்துவம். இதை இப்போ எல்லாருமே போட்டுக்கிறாங்க. யாகம் வளர்க்குறவங்க போடுறாங்க, கும்பாபிஷேகம் பண்றவங்க போடுறாங்க, தீனி கொடுக்குறவங்க போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இது மிக மிக புனிதர்களையே குறிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அடையாளமாக அந்த காலத்திலே பெரியவர்களால் கொண்டு வரப்பட்டது. இது அடைவது என்பது அதிக பாடு தேவை, அதிக கஷ்டப்பட்டோம்னா மனதினை அடக்கி விடலாம். அவர்கள் தான் பெரியோர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். நன்றி, வணக்கம்.